ஹாய் மதன், வெல்கம். டுடே ஸ்பெஷல், டுடே வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலுங்க. நம்ம வெளில போகிறோம். வாங்க, எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காக, என்னுடைய ஆத்துக்காருக்காக, என்னோட குட்டீஸ்க்காக நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆமாம் மேகலா, எஸ். ஆமாம், எப்போ வந்தாலும் 2 ஐடியில் தான் நான் லைவ் வருவேன். சிங்கிளாக ஐடியில் வரமாட்டேன். 2 ஐடியுமே லைவ் எப்பயுமே வருவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா 2 ஐடியுமே சப்போர்ட் பண்ணுங்கள், 2 ஐடியுமே ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஐடியிலே லைக் பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் ஆதரவில் நாங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம். உங்களை மகிழ்விக்கிறத எங்களுடைய கடமையாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்காக கமெண்டில் கழுவி ஊற்றி என்னை அள வைக்காதீங்க, கோவப்படுத்தாதீங்க. நியாயம் இல்லை அதில். ஜெயக்குமார், ஹாய். பொள்ளாச்சி பிரதர், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃபுட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் லைக் போட சொல்லுங்கள். ஃபுட்லையா? வெள்ளிக்கிழமை தானே, காலையில் தோசை இட்லி சாப்பிட்டோம். மாமாவுக்கு இட்லி சாப்பிட்டா, நான் தோசை சாப்பிட்டேன். குட் மார்னிங் அஜ்மல். என்ன சொல்ல வந்தேன் டாடி? அப்படின்ட்டா இது பதிப்போயின போతుంది. என்ன பேசணும் இப்போ நான்? ஆமாம், ஃபுட்டில் வெள்ளிக்கிழமைனாலே வந்து ஆக்சுவலாக உண்மை என்னென்னா எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்குங்க. எப்பயுமே சாம்பார் சாப்பிடுவேன். அதனால் பெருசாக ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்குன்ற ஐடியா இல்லை. மாம்சா, இன்றைக்கி என்ன சாப்பாடு ஸ்பெஷல் டாடி? நீ சொல்லு டாடி. எங்கள் மாம்சார் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட மாட்டிக்கின்னு எப்போ பார்த்தாலும் சாம்பார் நேர் விருப்பம் சொல்லுங்க. காலை வணக்கம் பிரதர், ஜான்சன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக படிச்சேன் நான் பேர் டாடி? ஆமாங்க. ஏஜி, உங்களுடைய பேர் சொல்லுங்கள். ஆமாம், துபாய். வாங்க ராமச்சந்திர பிரதர், துபாய் பிரதர் சொல்லுங்க. நேர் விருப்பம் சொல்லுங்க, என்ன சமைக்கலாம்? எஸ் கமனாட்டி, எனக்கு புரியலடா. கமெண்ட் ஒழுங்கா போடுற பேமானி. மரியாதை இல்லாமல் கமெண்ட் போடுறோன்னா நான் கண்டமணிக்கு கற்றுவேன்டா டேய், சொல்லிட்டேன்டா. ஆமாம், மரியாதையோடு பேசுனா நான் மரியாதையாக நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மரியாதை இல்லாமல் பேசுனா நானும் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன். உங்களுக்கு இன்னும் அவளை இலக்காரம்மா சொல்லுங்கள். லைவில் உட்காந்தா எதுக்கு அப்படி பேசுவீங்க? வந்துட்டான் அடுத்து ஒரு பேமானி. அணில் குரங்கு, மூஞ்சப்பாரு, பேரப்பாரு. அவங்க ஆத்தா கேமுக்கு பெற்றிருப்பான் போல இருக்கு. மரியாதைனா என்னன்னே தெரியாது. क्या बोल रहा है भाई? कुछ नहीं है, खाना खा लिया? தினேஷ், என்னடா பேமானி? நல்லா இருக்கேன் முரளி பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, 3 இருக்குது சேனலு. இப்போ எப்பயுமே 2 லைவ் வருவேன். ஒரு சேனல் லைவ் வரமாட்டேன், லேட்டாக வருவேன். அதில் இப்போ வரல. ஹாய். ஹலோ பிரதர், ஹலோ. போலோனாவா? யாரோ ஒன்று போலோனான்னு கூப்பிட்றாங்க. बोलो भाई. ஹாய். बोलो क्या बोलो खाना खा लिया? ஹிந்திக்காரங்களாம் வராங்க. ஆமாங்க, அவங்க ஸ்டேட் வேறு, என்னோட ஸ்டேட் வேறு. என்னோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அவர் ஸ்டேட் வந்து நார்த் இந்தியன். அவர் அதனால அவர் ஹிந்தி பேசுவார். அஸ்வின், நீ எல்லாம் ஏன்டா உயிரோட இருக்க? போய் கடல்ல அவன் கிடக்குறான் பேமானி. உரா, நீ கவலைப்படாத. அவன் போகிறான் கடலில், அவன் போகிறான் கடலோட எங்கேயோ போகிறான். விடு, நீ கவலையே படாது, விட்டுரு, போய் தொலைகிறான். போ, கடலில் வந்து சாவு அஸ்வின். நம்ம துபாய்ப்பா, நாங்கள் இப்போ 2 பேரும் துபாயில் இருக்கோம். அச்சா பாய், தும் அச்சா ஹாய் சீனா. என்ன சாப்பிட்டாச்சா? அட போகிறா பேமானி, பேரை வச்சுன்னு வரான் பாரு ஒரு பேமானி. வாங்க சரண்யா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்க சரண்யா? பனாதி நாய், பேரை வச்சுன்னு வரான் பாரு. தேங்க்யூ சரண்யா, தேங்க்யூம்மா. சாப்பிட்டீங்களா சரண்யா? ஹாய் சிக்கோ பொண்ணு, வெல்கம்டா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? மென்டல் டென்டல் மாவன், அவன் சரியான மலை குரங்கு. அவன் இந்த ஒரு குரங்கு வந்திருக்கான் பாரு, ராம் புறம்போக்கு. என்ன சாப்பிட்டோம்மா? நாங்களும் சாப்பிட்டோம்டா. இன்றைக்கி கோயில் போகிறோம், கிளம்பியாச்சு. சாப்பிட்டுட்டு போக வேண்டியது. சாப்பிட்டுட்டோம், கிளம்பிட்டோம்.